श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்ய. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 73வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிப்பது, இந்த யதிராஜ சப்ததியால் நல்ல அறிவை அளிக்கும் திறமை, இந்த நூல் நல்ல அறிவை அளிக்கும் பயன், அதை தெரிவிக்கிறார். 73வது ஸ்லோகம். உபசமித குத்ருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம் உபசார தீபிகேயம் கபலித பகவத் விபூதி யுக்மாம் திசது மதிம் யதிராஜ சப்ததிர்னஹ. உபசமித குத்ருஷ்டி விப்ளவானாம் उपनिषदाम उपचार दीपिकेयम कबलित भगवत विभूति युग्माम दिशतु मतिम यतिराज सप्ततिर्नः. பிற மதத்தினர் தன்னுடைய மனத்தில் தோன்றிய தாந்தோன்றித்தனமாக கருத்துக்களை எல்லாம் உபனிஷத்துக்களின் கருத்தாக சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா, அப்படி அவர்கள் சொல்லும் திறனற்ற துன்பத்தை உபனிஷதங்களுக்கு தந்தனர். அவர்கள் அந்த மாதிரி ஏறி வேதத்துக்கும் உபனிஷத்துக்களுக்கும் மாறுபட்ட கருத்தை தந்தனர். யதிராஜர் தக்க வேண்டிய வேதங்களோதி தக்க பிரமாணங்கள் பலவற்றையும் யுக்திகள் பலவற்றையும் கொண்டு அவற்றை கண்டித்து உண்மை பொருளை அழகிய முறையில் உபனிஷத் வாக்கியங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக ஆகாமல் அழகிய உரையில் எடுத்துரைத்தார். அதனால் உபனிஷதங்களின் துன்பம் தொலைந்து விட்டது. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. அத்தகைய யதிராஜரின் புகழ் பாடும் இந்த நூல் உபனிஷதங்களுக்கு உபசாரமாக சமர்ப்பிக்கப்படும் கைவிளக்கு போன்றது. உபனிஷதங்களுக்கு உபசாரமாக சமர்ப்பிக்கப்படும் கைவிளக்கு இந்த யதிராஜ சப்ததி. இதை அனுசந்திப்பவர்களுக்கு எம்பெருமானுடைய 2 லீலா விபூதி, நித்திய விபூதி, 2 அறிவுகளை 2 விபூதிகளையும் பற்றிய ஞானம், அறிவு இந்த ஸ்தோத்திரம் அளிக்கும் என்கிறார் சுவாமி. பலஸ்ருதி தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால் எப்படி நல்ல அறிவை அளிக்கும் திறன் சுவாமி தெரிவிக்கிறார். உபசமித நீக்கப்பட்ட, குதிருஷ்டி விப்ளவானாம், குதிருஷ்டி பிரதிவாதிகளுடைய, நீக்கப்பட்ட பிரதிவாதிகளுடைய, விப்ளவானாம் துன்பத்தை உடைய, உபனிஷதாம் உபனிஷத்துக்களுக்கு, பிரதிவாதிகளினால் ஏற்பட்ட உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட துன்பம். உபசார தீபிகா, உபசாரத்துக்காக பிடிக்கப்படும் தீபம் போன்று அந்த உபனிஷத்துக்களுக்கு இந்த இயம் யதிராஜ சப்ததி, இந்த யதிராஜ சப்ததி கபலித, தன்னுள் அடக்கிய, கபலீகரம் பண்ண அப்படின்னு சொல்லுவாள். கபலித தன்னுள் அடக்கிய, பகவத் விபூதி யுக்மா, பகவனுடைய நித்திய விபூதி, லீலா விபூதி என்ற 2 விபூதிகளையும் உடைய, மதிம் அறிவை, நகா நமக்கு, திசத்து கொடுக்கட்டும். நீக்கப்பட்ட பிரதிவாதிகளுடைய துன்பத்தை உடைய உபனிஷத்துக்களுக்கு உபசாரத்துக்கு பிடிக்கப்படும் தீபம் போன்ற இந்த யதிராஜ சப்ததி தன்னுள் அடக்கிய பகவானுடைய நித்திய விபூதி, லீலா விபூதி என்ற 2 விபூதிகளையும் 2 உடைமைகளையும் சொத்துக்களையும் உடைய ஞானத்தை, அறிவை, மதியை நமக்கு கொடுக்கட்டும் என்கிறார் சுவாமி தேசிகன். கோணல் பார்வையாளர்களின் கொள்கைகளையெல்லாம் நீங்க பெற்ற உபனிஷதங்கள் இந்த யதிராஜ சப்ததி உபசாரத்துக்காக காட்டும் நெய் விளக்கு போல இருக்கிறது. மேலும் இந்த சப்ததி எம்பெருமானுடைய உபய விபூதிகளையும் 2ஐயும் நன்கு கரைத்து குடிப்பதான நல்ல புத்தியை நமக்கு தரும். இந்த 14 லோகங்களும் பிரம்மலோகம் வரையில் எம்பெருமானுக்கு லீலா விபூதி ஆட்சி.
ஸ்ரீவைகுண்டம் எனப்படும் சுத்த சத்துவமயமாய் ஸ்வயம் பிரகாசமாய் நித்தியர்களாலும் முக்தர்களாலும் எப்பவும் அனுபவிக்கப்பட்டு வரும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் உலகம் நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டம். இது ரெண்டும் அவனுடைய ஆட்சியில். பெரிய ஆபத்திலிருந்து தப்பியவர்களுக்கும் நெடுநாள் நோயிலிருந்து மீண்டவர்களுக்கும் திருஷ்டி பரிகாரமாக கற்பூரம் சுற்றி போடுவது போல பிற மதத்தினரின் தொல்லை நீங்கிய உபனிஷத்துக்களுக்கு இந்த சப்ததி உபசார தீபம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீ ராமதேசிகாச்சார் வியாக்கியானத்தில் உபனிஷத்துக்களுக்கு பிற மதத்தினர் தனக்கு தோன்றியவாறு பொருள் கூறி பெரும் கேட்டை விளைவித்தனர். ஸ்ரீ பாஷ்யகாரர் அவர்களின் மதங்களை கண்டித்து தக்க யுக்திகளையும் பிரமாணங்களையும் கொண்டு அதை விளக்கி உண்மை பொருளை விளக்கி உபனிஷத்துக்களின் தீங்கை துன்பங்களை போக்கி காத்தருளினார். அத்தகைய ஸ்ரீ பாஷ்யகாரர் பெருமைகளை விளக்கிய இந்த நூல் உபனிஷத்துக்கு உபசாரமாக சமர்ப்பிக்கப்படும் தீபம் என்பது போல இதை அனுசந்திக்கும் நமக்கு எம்பெருமானுடைய லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் பற்றிய விளக்கமான அறிவை இந்த ஸ்தோத்திரம் அளிக்கும் என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியன் வியாக்கியானம் ரொம்ப அழகாக எளிமையாக தெளிவுபடுத்துகிறார். அத்வைத்திகள் முதலிய பிற மதவாதிகள் பிரம்மகாண்டத்தில் உள்ள உபனிஷத்துக்களுக்கெல்லாம் நேரிய பொருளை கூறாமல் அபார்த்தமான விபரீதமான அர்த்தங்களை சொல்லி தங்கள் மதங்களை கற்பித்தனர். பகவத் ராமானுஜரோ உண்மையான நேரிய பொருளை கூறி உபனிஷத்துக்கள் சேத்தன அச்சேதனங்களை சரீரமாக உடைய பரபிரம்மனான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று கூறுகிறது என்று நிலைநாட்டினார். உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட உபதிரவங்களை போக்கி அருளினார் பகவத் ராமானுஜர். அதனால்தான் அமுதனார் தெரிவிக்கிறார், நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது ராமானுஜர் வந்ததால். திருக்கோயில்களில் பெருமாள் புறப்பாட்டின் போது ஒரு தீவட்டி ஒரு தீபவர்த்தி எடுத்து செல்கிறோம். இரவில் அது வெளிச்சத்திற்கு தேவைப்படுகிறது. ஆனால் பகலில் உற்சவம் இருந்தால் கூட புறப்பாட்டின் போது தீவட்டி கூடவே கொண்டு போகிறோம். அப்போ வெளிச்சம் அதனால் கிடைக்காது. ஏன் கொண்டு போகிறோம் அப்போ அப்படின்னா மரியாதை உபச்சாரத்திற்கு. குடை சாமரம் முதலியவை போன்று தீவட்டியும் உபச்சாரத்திற்காக கொண்டு போகிறோம். நமக்கு சேவை நன்கு ஏற்படுவதற்காக கற்பூர ஆரத்தி தீப ஆரத்தி பெருமாளுக்கு எடுக்கிறார்கள். பகலில் திருவாராதனத்தின் போது தீப ஆரத்தி கற்பூர ஆரத்தி எடுக்கிறார்கள். ஏன்? ஒரு உபச்சார மரியாதைக்காக. பிரம்மம் என்ற சொல் பெருமாளை குறிப்பது போல் வேதத்தையும் குறிக்கிறது. வேதத்துக்கும் பிரம்மம் என்ற ஒரு பெயர். வேதம் பிரம்மஸ்வரூபமானது. அதற்கு அந்த வேதத்திற்கு அந்த பிரம்மஸ்வரூபத்திற்கு எதிராஜ சப்ததியானது உபசார தீபம் போன்றது. அதாவது மங்கள ஆரத்தி மங்கள தீபம். இவ்வாறு உபனிஷத்துக்களுக்கும் உபனிஷத்தால் அறியப்படுகிற எம்பெருமானுக்கும் ஒரு மங்கள ஆரத்தி இந்த எதிராஜ சப்ததி எனும் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இந்த ஆச்சரியமான அற்புதமான ஸ்தோத்திரமானது எங்களுக்கு நமக்கு உயர்ந்த அறிவை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. எங்களுக்கு என்று சொல்வதால் தனக்கும் தன்னுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களான சிஷ்ய பிரசிஷ்யாதிகளுக்கும் அந்த சிஷ்ய பரம்பரை வரைக்கும் நம் வரை அறிவை சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தபடி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்பவர்க்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்தங்களை கேட்பவர்களுக்கும் இது பிரார்த்திப்பதாக ஆகிறது. இப்படி ஆச்சரியமாக ஆச்சாரியன் அனுகிரகிக்கிறார். சுவாமி தேசிகனால் பிரார்த்திக்கப்படும் இந்த அறிவு இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா கபலித பகவத் விபூதி யுக்மா. கபலித அறிவு என்பது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பொருளை பற்றி தான் இருக்கும். அதாவது புத்தகம் ராமன் என்கிற அறிவு புத்தகத்தை ராமனை விஷயமாக கொண்டிருக்கும் என்பர். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் இங்கு பிரார்த்திக்கும் ஞானமானது பரவாசுதேவனுடைய லீலா விபூதி. அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்தில் உள்ள அனைத்து உலகங்களுக்கும் நித்திய விபூதி அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கும் இந்த இரண்டையும் விஷயமாக பற்றியதாக உள்ள ஞானம் வேண்டும் என்கிறார். பரிபூர்ண லீலா விபூதி ஞானமும் நித்திய விபூதி ஞானம். இந்த ஞானம் ஜீவர்களுக்கு எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்னா பக்தி அல்லது பிரபத்தி உபாயத்தை செய்து
அதனால் எல்லா பாபங்களும் கழிந்து அர்ச்சிராதி மார்க்கத்தாலே பிரகிருதி மண்டலத்தின் எல்லையில் உள்ள விரஜா நதியில் ஸ்நானம் செய்து அதற்கு அப்பால் உள்ள அந்த கரையில் உள்ள ஸ்ரீவைகுண்டலோகம் என்றும் சுத்த சத்துவமயமான சரீரத்தை பெற்று நம்மை எதிர்கொள்ளும் விஷ்ணு தூதர்களால் பரமனை போன்று ஒரு அலங்காரம் செய்விக்கப் பெற்று திருமாமணி மண்டபம் சென்று ஜோதிர்மயமான பரவாசுதேவனால் ஆட்கொள்ளப்படும் பொழுது ஞான விகாசம் ஏற்பட்டு பரிபூர்ண பிரம்ம ஞானம் ஏற்பட்டு உபய விபூதிகளையும் ஒருங்கே அறியும் ஞானம் அப்பொழுது ஏற்படும். சுவாமி இங்கே தெரிவிக்கிறது வேதாந்த தேசிகன், யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரமானது அனைவருக்கும் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவமாகிய மோட்ச ஆனந்தம் அந்த ஞானம் நல்கட்டும் என்று அனுகிரகிக்கிறார் நம் வேதாந்த ஆச்சாரியர். இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் குதிருஷ்டிகளின் வாதங்கள், அவர்கள் செய்ய முற்படும் வாதப்போர் இவை ஒழியும், ஓயும், நிசப்தமாகிவிடும். உபனிஷத்துக்கள், வேதாந்த சாஸ்திரம் இனி அபார்த்தம் சொல்வதாகிற அபச்சாரத்திற்கு உட்பட மாட்டாது. ஆகவே இது ஒரு நல்ல நிலை, ஒரு கல்யாண முடிவு. பெருமாளுக்கு உற்சவத்தில் நிறைவுறுகையில் மங்கள தீபம் சமர்ப்பணம் செய்வது போல எதிராஜ சப்தத்தை வேதாந்த சாஸ்திரத்திற்கு மங்கள ஆரத்தி. இப்படி ஆச்சரியமாக மங்கள ஆரத்தி செய்து நமக்கு ஞானத்தை பிரார்த்திக்கிறார் சுவாமி. லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டும் பற்றிய பரிபூர்ண ஞானத்தை இந்த சப்ததி, இந்த ஸ்ரீசுக்தி அடியோங்களுக்கு அருளட்டும் என்கிறார் சுவாமி. இது பிரார்த்தனை, இது அனுமதிக்கப்பட்ட பிரார்த்தனை. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாச்சன ந யாச்சேத் பிரணதோ நித்யம் யாச்சான் நஷ்யதி துருவம் என்கிறது வச்சனம். ஒரு பிரபன்னன் இந்த உலக விஷயங்களுக்கும் இதர விஷயங்களுக்கும் பிரார்த்திக்கக்கூடாதான். அவன் எதை பிரார்த்திக்கணும் அப்படின்னா ஞானம், பக்தி இவற்றை பிரார்த்திக்கலாம். அதைத்தான் இங்கு பிரார்த்திக்கிறார். லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் பற்றிய பரிபூர்ண ஞானம், பரிபூர்ண பிரம்மானுபவம் இந்த சப்தத்தை ஸ்ரீசுக்தி அடியோங்களுக்கு அருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.